இன்றைய தினமலர் செய்தியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பூர்வீக கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள முத்துப்பேட்டை கிராமமே உற்சாகத்தில் திளைக்கிறது. கொளத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் தோற்றது எப்படி? புலன் விசாரணையை துவக்கினார் துர்கா ஸ்டாலின். பிறந்த நாளில் வாளால் கேக்கு வெட்டிய தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ விஜய் தாமு. விஜய் அவர்கள் முதலில் இவர்களை கண்டிக்க வேண்டியது அவசியம். தவறு யார் செய்தாலும் தவறுதானே. சட்டசபை காங்கிரஸ் தலைவராக ராஜேஷ்குமார் தேர்வு. விஜய் நல்லாட்சி தரட்டும். புதுச்சேரி முதல்வர் வாழ்த்து. ராமநாதபுரம் அருகே பீகாரை சேர்ந்த இளம்பெண் பூட்டிய வீட்டிற்குள் உடல் அழுகிய நிலையில் இறந்து கிடந்தார். நாயும் இறந்து கிடந்துள்ளது. போலீசார் விசாரணை. தமிழக வெற்றிக் கழக காங்கிரஸ் கூட்டணியால் கும்பகோணம் காங்கிரஸ் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக கவுன்சிலர்கள் திட்டம். இதிலெல்லாம் என்ன வேகம்? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மூதாட்டியை கொலை செய்தவனை போலீசார் கைது செய்தனர். ஆர்பி சௌத்ரி உடலுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் அஞ்சலி. இலங்கை டு தனுஷ்கோடி கடலில் நீந்தி தம்பதிய சாதனை. பஞ்சாப் இராணுவ முகாமில் குண்டு வெடிப்பு. பாகிஸ்தான் ISI சதியா விசாரணை. மேற்கு வங்க வன்முறையில் 3 பலி. துப்பாக்கி சூட்டில் 6 போலீசார் படுகாயம். இந்தியா வியட்நாம் உறவில் புதிய மைல்கல். முக்கிய துறைகளில் 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிளாஸ்டிக் கழிவுகளை பசியால் சாப்பிடும் மான்கள். பெருங்குளத்தூர் வனப்பகுதியில் பரிதாபம். வண்டலூர் பூங்காவில் 12 கேமரா 4 கூண்டுகளுடன் சிறுத்தைப்பூனையை தேடுவது தீவிரம். திருவொற்றியூரில் மெட்ரோ தூண் கான்கிரீட் பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. இது 3வது சம்பவம் என மக்கள் கொதிப்பு. வணக்கம்.